ஹாய் ஹலோ வெல்கம் டு எஸ்டி சேனல். ரொம்ப நாளாக நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க சிஎன்ஜி ஸ்கூட்டர் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனல் கூட வீடியோ வந்து போட்டிருந்தோம். சிஎன்ஜி ஸ்கூட்டர் வந்து லான்ச் ஆக போகுது அப்படின்ட்டு. ஒரு வழியாக சிஎன்ஜி ஸ்கூட்டர் இப்போ லான்ச் ஆயிடுச்சு. அதாவது வேர்ல்ட்லே ஃபர்ஸ்ட் டைமாக இந்தியாவில் டிவிஎஸ் கம்பெனி சிஎன்ஜி ஸ்கூட்டரை லான்ச் பண்ணியிருக்காங்க. அதாவது டிவிஎஸ்ல ரொம்ப பாப்புலராக இருக்க மாடல் எதுனா அது ஜூபிட்டர் மாடல் தான். அந்த மாடலை பேஸ் பண்ணி அந்த பிளாட்ஃபார்மில் தான் இந்த சிஎன்ஜி ஸ்கூட்டரை இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க. ரீசெண்டாக கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் வேர்ல்ட்லே ஃபர்ஸ்ட் டைமாக பஜாஜ் கம்பெனி சிஎன்ஜி பைக்கை லான்ச் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கு போட்டியாக தான் இந்த சிஎன்ஜி ஸ்கூட்டரை டிவிஎஸ் கம்பெனி லான்ச் பண்ணியிருக்காங்க. நார்மலாக ஒரு ஸ்கூட்டர் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அது பெட்ரோல் டைப்பாக இருந்தால் என்ன ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குது, அது எப்படி ஓடுதுங்கிறது எல்லாருக்கும் தெரியும். இதுவே எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா அது ஸ்பெசிஃபிகேஷன் எப்படி இருக்கும், அது எப்படி ஓடு, அது என்ன ஃபீச்சர்ஸ் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். பட் இந்த ஸ்கூட்டரை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய ப்ளஸ் என்னன்னா, இந்த ஸ்கூட்டரில் நீங்கள் சிஎன்ஜி போட்டும் ஓட்டிக்கலாம், பெட்ரோல் போட்டும் ஓட்டிக்கலாம் அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய ப்ளஸ். ஸோ வந்து டபுள் மைலேஜ் கிடைக்கும், சிஎன்ஜி போட்டும் ஓட்டலாம், பெட்ரோல் போட்டலாம் அப்படிங்கிறனால. ஸோ அதனால தான் இதுக்கு வந்து ஒரு பயங்கர எதிர்பார்ப்பு, பயங்கர எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. ஸோ இந்த ஸ்கூட்டரை பொறுத்த வரைக்கும் அட் அ டைம்ல நீங்க சிஎன்ஜி போட்டும் ஓட்டலாம், பெட்ரோல் போட்டாலும் ஓட்டலாம் அப்படிங்கிறது தான் ஒரு ஒரு ஹைலைட்டு. ஸோ இந்த ஸ்கூட்டர் வந்து எப்படி ஒர்க் ஆகுது, சிஎன்ஜினா என்ன, சிஎன்ஜியோட கெப்பாசிட்டி எவ்வளோ, பெட்ரோலோட கெப்பாசிட்டி எவ்வளோ, இது எவ்வளோ மைலேஜ் கொடுக்குது, இந்த ஸ்கூட்டரோட ஸ்பீடு என்ன, இந்த ஸ்கூட்டர் எப்படி இருக்கு, இந்த ஸ்கூட்டரில் வேற என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் வச்சுலாம் கொடுத்துருக்காங்க, இந்த ஸ்கூட்டர் புக்கிங் எப்போ ஸ்டார்ட் ஆக போகுது, இது என்ன பிரைஸ், எப்போ டெலிவரிக்கு வர போகுது, இந்த ஸ்கூட்டர் எப்படி இருக்கு அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாமே நீங்க தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம எண்ட் வரைக்கும் ஃபுல்லா பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே தெரியும். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கிறவங்க, ஆல்ரெடி பார்த்துட்டு இருந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துருக்கிறவங்க எல்லாருமே நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ பெல் ஐகான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் செட் பண்ணிச்சிங்கன்னா இதே மாதிரி நான் எப்போ வீடியோ அப்லோட் பண்ணணும் அப்போ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும், ஈஸியாக வீடியோ உடனே பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த ஸ்கூட்டர் வந்து பார்த்தீங்கன்னா டிவிஎஸ்ல ரொம்ப ஃபேமஸாக இருக்கிற ஜூபிட்டர் மாடல் இருக்குல்ல, அதை பேஸ் பண்ணி அந்த லுக்கில் தான், அதே பிளாட்ஃபார்மில் தான் இந்த வண்டியை ரெடி பண்ணியிருக்காங்க. வண்டியோட லுக்கை பொறுத்த வரைக்கும் வண்டியோட சைடில் ஜூபிட்டர் சிஎன்ஜி அப்படிங்கிற லோகோ கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் ஹெட்லைட்டுக்கு கீழே சிஎன்ஜி அப்படிங்கிற லோகோ கொடுத்துருக்காங்க. அது அட்ராக்டிவாக இருக்குது. கலரும் நியூ கலர் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அதில் ஸ்கூட்டரோட பெரிய ப்ளஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பெட்ரோல் போட்டாலும் ஓடும், சிஎன்ஜி போட்டாலும் ஓடும் அப்படிங்கிறது தான். அதாவது சிஎன்ஜி அப்படின்னா கம்ப்ரஸ்டு நேச்சுரல் கேஸ் தான். நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க சிஎன்ஜியில் கார் ஓடுது, சிஎன்ஜி ஆட்டோ ஓடுதுன்னு பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி தான் இதுவும் சிஎன்ஜி ஸ்கூட்ரு. ஸோ வேர்ல்டில் ஃபஸ்ட் டைம் தான் டிவிஎஸ் தான் லான்ச் பண்ணியிருக்காங்க இந்தியாவில். ஸோ இந்த ஸ்கூட்டரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 2 கிலோ சிஎன்ஜி போட்டு ஓட்டிக்கலாம். அதுதான் வந்து சிஎன்ஜியோட கெப்பாசிட்டி. பெட்ரோலை பொறுத்த வரைக்கும் 2 லிட்டர் பெட்ரோல் மேக்ஸிமம் வந்து போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுலேயும் வந்து 2 கிலோ, இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா 2 லிட்டர், அதாவது 2 கிலோங்கிறது ஃபுல்லாக வராது, 1.8 சம்திங் அந்த மாதிரி ஒரு நினைக்கிறேன், அந்த கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ பெட்ரோல் டேங்க் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோர் ஃப்ளோரில் வந்து கொடுத்துருக்காங்க. சிஎன்ஜி சிலிண்டரை பொறுத்த வரைக்கும் சீட் இருக்குல்ல, சீட்டுக்கு கீழே தான் வந்து சிலிண்டர் கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஒரு சின்ன நாப் கொடுத்துருக்காங்க. அதை ஓப்பன் பண்ணி தான் உங்களால் வந்து சிஎன்ஜி ஃபில் பண்ண முடியும். ஸோ வந்து ரெண்டுத்துலையுமே வந்து நீங்கள் ஒரு வாட்டி ஃபில் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஸ்கூட்டரு 226 கிலோமீட்டர் வரைக்கும் நிற்காம ஓடும் அப்படிங்கிறது தான் இதோட ஒரு ஹைலைட்டு. அதாவது 1.4 kg சிஎன்ஜியில் வந்து 52 கிலோமீட்டர் வந்து மைலேஜ் கொடுக்கும். அதுவே அது 1 லிட்டரில் நம்ம பெட்ரோல் போட்டிங்கன்னா 45 கிலோ மைலேஜ். ஸோ ரெண்டுத்தையும் கால்குலேட் பண்ணி தான் ரெண்டுத்தையும் ஃபில் பண்ணால் இவ்வளோ மைலேஜ் கொடுக்கும். ஸோ இன்ஜினை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்கூட்டரில் 124cc இன்ஜின் கொடுத்துருக்காங்க. பவர்னு பார்க்கும்போது 7.2 PS இருக்குது. டார்க்கை பொறுத்த வரைக்கும் 9.4 Nm இருக்குது. அடுத்து வந்து ஸ்பீடாமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா அனலாகில் தான் இருக்குது. ஓடாமீட்டரை பொறுத்த வரைக்கும் டிஜிட்டல் வந்து கொடுத்துருக்காங்க. ஜூபிட்டரில் இருக்கிற மாதிரியே இதுவும் சிங்கிள் சீட்டு நல்லா லென்த்தாகவே கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்கூட்டரில் வந்து அண்டர் சீட் ஸ்டோரேஜ் கிடையாது. ஏன்னா அது கீழே தான் வந்து சிலிண்டர் கொடுத்துருக்கனால அண்டர் சீட் ஸ்டோரேஜ் இதில் வராது. மற்றபடி ஸ்பீடு அப்படின்னு பார்க்கும்போது மணிக்கு 80 கிலோமீட்டர் வேகத்தில் போகிற அளவுக்கு ஒரு ஹை ஸ்பீடாக தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. டிரைவ் டைப்பை பொறுத்த வரைக்கும் பெல்ட் டிரைவில் இருக்குது. டிரான்ஸ்மிஷன் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஆட்டோமேட்டிக்கலாக தான் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து வண்டியில் வந்து ஃபியூல் வந்து குறையுது, அதாவது பெட்ரோல் வந்து தீரப்போகுது அப்படின்னாலும் சரி, சிஎன்ஜி வந்து கம்மியாக போகுது தீரப்போகுது அப்படின்னாலும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இன்டிமேட் பண்ணுறதுக்கு அதுக்கு ஒரு தனி ஒரு இண்டிகேட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ வண்டி வந்து ரன்னிங்கில் போயிட்டு இருக்கு அப்படின்னா பெட்ரோல் தீரப்போகுது அப்படின்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக வந்து சிஎன்ஜி மோடுக்கு வந்து மாற்றிக்கலாம். அதேமாதிரி சிஎன்ஜியில் போயிட்டு இருக்கீங்க, சிஎன்ஜி தீரப்போகுது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து பெட்ரோல் மோடுக்கு வந்து மாற்றிக்கிறதுக்கு அதுக்கும் ஒரு சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. அதை வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதேமாதிரி இந்த ஸ்கூட்டரில் ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்க்கும்போது பெட்டராக இருக்குது. ஃபீச்சர்ஸும் சரி, ஃபெசிலிட்டிஸும் சரி, டிவிஎஸ் ஜூபிட்டர் இருக்குது பார்த்தீங்களா, அதில் என்னென்ன இருக்கோ அது எல்லாமே அப்படியே டிட்டோவாக வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது பிரேக்கும் சரி, சஸ்பென்ஷனும் சரி, இந்த ப்ளூடூத் பண்ணுறது, மற்ற கனெக்டிவிட்டி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அதில் என்னென்ன இருக்கோ அது எல்லாமே இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் எந்த சேஞ்சஸுமே கிடையாது. வீலை பொறுத்த வரைக்கும் அலாய் வீலை கொடுத்துருக்காங்க, ஃப்ரண்ட் பேக் ரெண்டுத்துலையுமே.
டயரை பொறுத்த வரைக்கும் டியூப்லெஸ் சைஸ் கொடுத்துருக்காங்க, ஃப்ரண்ட்டு பேக்கு ரெண்டுத்துலேயுமே. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா கலர் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அதாவது காப்பர் கலரில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பவர் வந்து பொறுத்த வரைக்கும் பெட்ரோலோட கம்பேர் பண்ணும்போது இதில் வந்து கொஞ்சம் பவர் கம்மியாக தான் இருக்குது. அது வந்து ஒரு ட்ராபேக்காக இருக்குது. அதேமாதிரி யூஎஸ்பி சார்ஜ் போட்டு கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்கள் சி டைப் மொபைல் வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வண்டியிலே வந்து சார்ஜ் போட்டுக்கலாம். அந்த ஃபெசிலிட்டி இதில் கொடுத்துருக்காங்க. ஹெட்லைட்டை பொறுத்த வரைக்கும் எல்இடியில் கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி டைல் லைட்டு, டேன் இண்டிகேட்டர் பார்த்தீங்கன்னா அது எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் எல்இடியிலே நல்லா லுக்காக இருக்குது. அதாவது பெட்ரோல் போடணும்னா வண்டியோட ஃப்ரண்ட்டில் அதுக்கு ஒரு பெட்ரோல் டேங்க் ஓப்பன் பண்ணுற ஒரு கீ மாதிரி கொடுத்துருக்காங்க. அங்கே தான் நீங்கள் பெட்ரோல் போடணும். அதுவே சிஎன்ஜி நீங்கள் ஃபில் பண்ணணும் அப்படின்னா சீட்டுக்கு அடியில் ஒரு நாப் கொடுத்துருக்காங்க. அதை ஓப்பன் பண்ணி அங்கே வந்து சிஎன்ஜி சிலிண்டர் வந்து நீங்கள் வந்து கேஸ் ஃபில் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த ஸ்கூட்டரில் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் கொடுத்துருக்காங்க. ஸ்கூட்டருக்கு பயங்கர எதிர்பார்ப்பு இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பெட்ரோல் டைப் வண்டி வச்சுக்கோன்னு வச்சுங்களேன். சப்போஸ் லாங் டிரைவ் போயிட்டு இருக்கும்போது பெட்ரோல் இருந்துச்சுன்னா எங்கே பெட்ரோல் பங்க் இருக்குன்னு தேடிட்டு இருக்கணும். பெட்ரோல் பங்கில் போய் மட்டும்தான் பெட்ரோல் பண்ண முடியும், வேறு எதுவும் பண்ண முடியாது. இதுவே நீங்கள் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வச்சிருக்கீங்க அப்படின்னா நம்ம போயிட்டு இருக்கோம் அப்படின்னா சார்ஜ் இருந்துச்சுன்னா எங்கே ப்ளக் பாயிண்ட் இருக்குது, சார்ஜ் ஸ்டேஷன் இருக்குது அப்படின்னு பார்த்து எங்கே சார்ஜ் பண்ணணுமோ அங்கே மட்டும் தான் போட முடியும், வேறு எதுவும் பண்ண முடியாது. ஆனால் இந்த ஸ்கூட்டரை பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம லாங் டிரைவ் போயிட்டு இருக்கோம்னு வச்சுங்களேன், சிஎன்ஜி மோடில் போயிட்டு இருக்கோம். சிஎன்ஜி தீர்ந்துச்சுன்னா நம்ம ஆட்டோமேட்டிக்காக பெட்ரோல் மோடுக்கு மாறிக்கலாம். இன்கேஸ் பெட்ரோல் மோடில் போயிட்டு இருக்கும்போது பெட்ரோல் தெரிஞ்சுன்னா சிஎன்ஜி மோடுக்கு மாறிக்கலாம். ஸோ அது இது ஒரு அட்வான்டேஜாக இருக்குது. சப்போஸ் ரெண்டுமே ட்ரை ஆயிடுச்சு தீர்ந்துச்சு அப்படின்னா பெட்ரோல் பேங்க் இருந்துச்சுன்னா அங்கே போய் பெட்ரோல் பேங்க்லாம், இல்லை சிஎன்ஜி ஸ்டேஷன் இருந்துச்சுன்னா அங்கே போய் வந்து கேஸ் ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஒரு ஆப்ஷன் இருக்கிறதுனால இதுக்கு வந்து பயங்கர எதிர்பார்ப்பு இருக்குது. இந்த ஸ்கூட்டரை பொறுத்த வரைக்கும் ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்க்கும்போது எல்லாமே பெட்டராக கொடுத்துருக்காங்க. ஏன்னா இந்த ஸ்கூட்டர் வந்து சிஎன்ஜி போட்டாலும் ஓடும், பெட்ரோல் போட்டாலும் ஓடும் அப்படிங்கிறனால மக்கள்கிட்ட வந்து பயங்கர எதிர்பார்ப்பு இருக்கும். அதை ஃபுல்ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே இதில் வந்து நிறைய ஃபீச்சர்ஸ் ஸ்பெசிஃபிகேஷன்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க. அது எல்லாமே பெட்டராக தான் இருக்குது. இதோட டிராபேக் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா பெட்ரோல் பொறுத்த வரைக்கும் 2 லிட்டர் பெட்ரோல் மட்டும் தான் போட முடியும். அதே மாதிரி சிஎன்ஜி பொறுத்த வரைக்கும் 2 கிலோ மட்டும் தான் போட முடியும். அதுக்கு மேலே உங்களால் போட முடியாது. இதுதான் இதோட கெப்பாசிட்டி. பட் ரெண்டுமே ஃபில் பண்ணால் உங்களால் மேக்ஸிமம் 200 கிலோமீட்டர் மேலே வரைக்கும் போக முடியும். அப்படிங்கிறனால இது ஒரு பெரிய டிராபேக்காக சொல்ல முடியாது, பெட்டராக தான் இருக்குது. இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜூபிட்டர் மாடலை பேஸ் பண்ணி தான் இந்த ஸ்கூட்டர் ரெடி பண்ணியிருக்காங்க. ஜூபிட்டரோட இன்னொரு பெரிய ப்ளஸ் என்னன்னா சீட்டு தான் பெரிய சீட்டாக இருக்கும். சீட்டு கீழே பெரிய பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் ஹெல்மெட், லக்கேஜ், திங்ஸ்லாம் நீங்கள் வச்சுக்கலாம். பட் இதில் உங்களால் வைக்க முடியாது. ஏன்னா சீட்டு கீழே தான் இவங்க சிஎன்ஜி சிலிண்டர் கொடுத்துருக்கனால உங்களால் அது வைக்க முடியாது. அது ஒரு டிராபேக்காக இருக்குது. இன்னொன்று என்ன பார்த்தீங்கன்னா பெட்ரோல் டேங்க் வந்து 4 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது ஒரு இதாக இருக்குது. அது ஒரு பெரிய இதுன்னு வச்சுக்கலாம். பட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ அது ஒன்று. மற்றபடி வந்து பார்க்கும்போது ஃபீச்சர்ஸும் கொடுத்துருக்காங்க, எல்லாமே நல்லா கொடுத்துருக்காங்க. வண்டி லுக்கை பொறுத்த வரைக்கும் ஜூபிட்டரை பேஸ் பண்ணி வந்ததுனால ஜூபிட்டர் மாதிரியே இருக்குது. வண்டியோட ஃபினிஷிங் சரி, மோல்டிங்கு, கலர் புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே நல்லா தான் இருக்குது. ஓவராலாக பார்க்கும்போது இந்த ஸ்கூட்டர் பெட்டர் தான் இருக்குது. பட் இது வந்து எந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறது வண்டி டெலிவரிக்கு வந்ததுக்கப்புறம் ஓட்டி பார்த்ததுக்கப்புறம் தான் இது எப்படி இருக்குங்கிறது நல்லா சொல்ல முடியும். ஸோ இந்த ஸ்கூட்டர் வந்து கூடிய சீக்கிரம் புக்கிங் ஸ்டார்ட் ஆகி டெலிவரி ஸ்டார்ட் ஆகும். இந்த இயர் மிட்டுக்குள்ளே வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்கூட்டர் 1 லட்ச ரூபாயிலேருந்து 1,10,000 தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. பட் ஃபைனல் ப்ரைஸ் இது வரைக்கும் டிவிஎஸ் கம்பெனி வந்து இது வரைக்கும் அனௌன்ஸ் பண்ணலை. ஸோ நம்மளுக்கு புக்கிங் ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த ரேட் எல்லாமே தெரியும். மற்ற டீட்டெயில் எல்லாமே இந்த ஸ்கூட்டரை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பக்கத்தில் டிவிஎஸ் ஷோரூம் இருக்கும், அதை கான்டாக்ட் பண்ணுங்கள். இல்லைனா ஆன்லைன் சைட்டில் இருக்கிற டிவிஎஸ் அஃபிஷியல் சைட் இருக்குது, அதை செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த டீட்டெயில் எல்லாமே தெரியும். ஸோ ஒரு சிஎன்ஜி ஸ்கூட்டர், அதாவது சிஎன்ஜி போட்டாலும் ஓடணும், பெட்ரோல் போட்டாலும் ஓடணும் அப்படிங்கிற ஒரு ஸ்கூட்டர் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. யூஸ்ஃபுல்லாகவும் இந்த வீடியோ பற்றி எதுவும் சொல்லணும்னா கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஸோ இதே மாதிரி டிஃப்ரெண்டாக உங்களை நெக்ஸ்ட் டைம் உங்களை மீட் பண்ணுறேன். அதுவரை உங்களுக்கு இருக்கிறது உங்களை SGT.